சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்டியான வாழைப்பூ வடை. இது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூடயும் சாப்பாட்டு கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், ஒரு காஞ்ச மிளகாயை போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா கழுவி எடுத்து ஒரு 2 மணிக்கூர் ஊற வச்சிடணும். நல்லா ஊறணும் பாருங்கள். இப்போது நான் ஒரு வாழைப்பூவை எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மோர் தண்ணியில் போட்டு வச்சிடணும், அப்படின்னா கறக்காமல் இருக்கும். இது இப்போ இருக்கட்டு. இப்போ நம்ம ஊறின பருப்பை பார்த்துருவோம். நல்லா ஊறியிருக்கு, 2 மணிக்கூர் ஆகிருக்கு. இப்போ இதை தண்ணியை வடிகட்டிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். முதல்ல காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டுருங்க. இப்போது நம்ம ஊறின பருப்பை தண்ணி இல்லாமல் போட்டுருவோம் மிக்ஸி ஜாரில். போட்டுட்டு இதில் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு பெரிய பச்சை மிளகாயை நான் நல்லா கீறி போட்டிருக்கேன், அப்படின்னா தான் அரைப்படும். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் போட்டு நம்ம குறை அரைச்சிட்டு வந்துடணும். அதாவது 1-2 அரைப்பட்டிருக்கணும். இப்போ இதில் அரை டீஸ்பூன் உப்பு, நம்ம சுத்தப்படுத்தி வச்ச வாழைப்பூ அதையும் போட்டு நம்ம பல்ஸ் மோடில் ஒரு சுற்று இல்லைன்னா 2 சுற்று. அந்த வாழைப்பூ லேசாக நனைச்சிருக்கணும் அந்த பருப்பு கூட, அவ்வளோதான். எல்லாம் சேர்ந்து வரணும்னு இல்லை. பாருங்கள், இந்த பருப்பை எடுத்து காணிச்சேன் அரைப்பட்டதை பாருங்கள். இது நல்லா குறவரப்பாக பருப்பு தெரிவு. அதனால் இன்னும் ஒரு நேரம் பல்ஸ் மோடில் இல்லைன்னா 2 நேரம் அவ்வளோதான் சுற்றணும். இந்த பருப்பு கூட கொஞ்சம் நஞ்சு வரணும் வாழைப்பூ, அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பருப்பு அப்படியே இருக்குது, வாழைப்பூ கொஞ்சம் நனைச்சிருக்கு. இப்போ நம்ம எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். எல்லாமே சேரலன்னு நல்லா நைஸாக அரைச்சிடாதுங்க, வடையும் நல்லா இருக்காது, சாப்பிட்டா மாறிடும், கிறிஸ்பியாக வராது. பாருங்கள், இப்போ எல்லாம் நம்ம கலந்து விட்டுக்கிடுவோம் கையால். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மல்லிக்கீரை கொஞ்சமாக போட்டு நல்லா பெசரி விட்டுருங்க. அப்படி ரொம்ப அழுத்தி பெசையணும்னு வேண்டாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு இந்த வடை பிடிக்க பக்குவத்தில் இருக்கணும். பாருங்கள், இப்படியே வடையை தட்டி நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அடுப்பை நம்ம குறைச்சி வச்சுருங்க. முதல்ல குட்டி எடுத்து வச்சு நல்லா காய்ச்ச பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு வடையை போடுங்க, அப்படின்னா தான் நல்லா வெந்து எடுத்து வரும். பாருங்கள், 1 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு நல்லா செவந்து வரட்டு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த வடை. நம்ம அந்த பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். நல்லா செவந்து வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா செவந்துருக்கணும். எண்ணெய் அதிகமாக குடிக்க இந்த வடை. நீங்கள் அதனால் சீக்கிரமாக நம்ம டீ போடுற நேரத்துக்குள்ளே இதை செய்திடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் மீதி இருக்கிறதுலையும் போட்டுறேன். இதையும் எடுத்துடலாம். பாருங்கள், வடை தேவைக்கு நான் சுட்டாச்சு. நல்லா சூடாக இருக்குது, மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா சூடு. பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.